Bismillahirrahmanirrahim. An Muawiyah radhiyallahu ta'ala anhu annahu qala anna Nabi sallallahu alaihi wasallam kana yuhibbu akal al-anab. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபு நயீம் என்ற கிதாபிலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸாதுல் மஆத் என்ற கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திராட்சையை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள். திராட்சை பழத்தை கான யுஹிப்பு அக்கல் அல்-அனப். திராட்சை பழத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த திராட்சை பழத்தை அவங்க அந்த கிதாபில் எழுதுறாங்க, அல் அனபுல் முஜஃபபு. அந்த திராட்சை பழத்திலிருந்தே உலர்ந்து காய்ந்த திராட்சை பழம் இருக்கிறது, முஃபீதுல் லக, அது உங்களுக்கு அதிகமான பிரயோஜனத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க. அது உடலை அழகாக்கும், உடலை பளபளப்பாக ஆக்கும். எதிர்தல் பல்ஹம, சலியை இல்லாமல் ஆக்கிவிடும். வயோத்தில் கூவத்தல் இல்லா சாதி, நரம்பு மண்டலத்தை அது பலப்படுத்தும். அதே போல பலகீனத்தை, உடலில் உள்ள பலகீனத்தை அந்த காய்ந்த திராட்சை நீக்கும். தன்சல் ஹுமும, உங்களுக்கு ஏற்படுகின்ற கவலைகளை கூட அது மாற்றும். சஹாவத பின் அத்தலி, அறிவாற்றலை தெளிவாக்கும். ராயிகத்தை தையிபத பின் நப்சி, உங்களுடைய உள்ளத்தில நறுமணத்தை உண்டாக்கும் என்று அந்த கிதாபில் எழுதுகிறார். அத்தோடு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த ஒரு நிகழ்வை அதுல எழுதி காட்டுறாங்க. எப்படின்னு சொன்னா, அஸ்ஹாபு சுஃபா சொல்லி சின்ன திண்ணை தோழர்கள் இருப்பாங்க, ஏழைகள். அவங்கள ஒருத்தர் ஜா ரஜுலுன் ஃபகீரும் மின் அஹ்லி சுஃபா, அந்த சுஃபாவில் உள்ள ஒரு ஏழை ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அதாவது திராட்சை பழம் நிறைந்த ஒரு கோப்பை அல்லது ஒரு தட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதை கொடுக்குறாங்க. அந்த திராட்சை பழம் அந்த அடங்கிய அந்த கோப்பையை அல்லது அந்த பாத்திரத்தை குணாந்து கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுக்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அக்கல் ஊனா, அதை பிச்சு முதல் பழத்தை விட்ட வைக்கிறாங்க. மற்ற பஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அந்த கொண்டு வந்த மனிதரை பார்த்து சிரிக்கிறாங்க. கொடுத்த மனிதரை பார்த்து அந்த ஏழை சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. சும்ம சானியத்தன், இரண்டாவது பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த மனிதரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே ரஜுலுன் ஃபகீரும், அவருக்கு சந்தோஷம் அதிகமாயிருச்சு. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு அது சிரிக்கிறது பார்த்து, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறது ஆச்சரியமா இருக்கும். அந்த சந்தோஷத்துல அவருக்கு அளவு கடந்த சந்தோஷம் பாருங்க. இப்ப என்ன கேட்டா, சஹாபத்தை சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் எப்படின்னு சொன்னா, எது கொண்டு வந்தாலும் சஹாபாக்கள் கொடுத்துருவாங்க, சஹாபாக்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை பூரா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கொடுக்கவே இல்லை. எந்த அளவுக்கு சொன்னா, அந்த கூட்டம் ஆக்காம அந்த இதுல என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. எதுக்குன்னா குள்ள செய்யும் இதுதானம், எதை கொடுத்தாலும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்துருவாங்க. அது அங்க வர்றது. இப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் எதுக்கும் முன்பத்தன் ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டு வேத்த பஸ்ஸாம சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. எது வரைக்கும் சொன்னா, அந்த கோப்பையே காலி ஆயிடுச்சு, பாத்திரம் காலி ஆயிடுச்சு. கொண்டு வந்து பாத்திரம் சஹாபாக்கள் கூடி பார்த்துருக்காங்க. எப்படி இருக்கும், நம்மளே ஒரு பழத்தை கொண்டு கொடுத்தா எல்லாரும் கொடுத்துதான் சாப்பிடுவோம். இது சஹாபாக்களுடைய சைடுல ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல இப்படி நடக்கும். அப்போ ஒரே சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம். ரசூலுல்லாஹ் எப்போதுமே இப்படி செய்ய மாட்டார்களே, ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு எல்லா பழத்தையும் காலி பண்ணிட்டாரு. அப்ப காலி பண்ண அந்த ஏழை சஹாபி சொல்றாரு அந்த சந்தோஷத்துல, எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாறு. ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு அவருடைய வார்த்தையிலிருந்து வருது, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாறு. இதா சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அவர் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே இது. இப்ப பரிகள் பக்கீரும் வருகன் ஷதீதா வதஹப, அந்த பக்கீர் என்ன செஞ்சிட்டாரு, மிக ஆனந்தத்தோடு இன்ப சந்தோஷத்தோடு வருகன் ஷதீதா, மிக சந்தோஷம், அவருடைய வாழ்நாளில் அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டார். அப்படி ஒரு சந்தோஷத்துல அவரு போயிட்டார். இப்ப என்ன செய்யறாங்க, அதுல ஒரு சஹாபி மட்டும் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், லிமனம் துஷரிக்கு நாம, நீங்க எல்லாத்தையும் எங்களை கூட்டாக்கிறீங்க, எல்லாத்துலயும் எங்களை கூட்டாக்கிறீங்க. அவர் போயிட்டாரு சந்தோஷத்துல. இப்போ ஒரு சஹாபி மட்டும் கேட்கிறாங்க, ஏன் எங்களை மட்டும் இதுல நீங்க கூட்டாக்கல, எங்களுக்கு யாருக்குமே நீங்க கூட்டலையே யார சொல்லலாம். தபஸ்ஸம ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சிரிச்சாங்க. சஹாபாக்களை பார்த்து சிரிச்சாங்க. அப்ப சொன்னாங்களா, என்னுடைய தோழர்களே, கதர் ஆயித்தும் பருகத்த திகாதல் கதை, நான் அந்த பாத்திரத்துல இருந்து எடுத்து ஒவ்வொரு பழமாக சுவித்து சாப்பிட அந்த ஏழை சஹாபியுடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்பட்டது நீங்க எல்லாரும் பாத்தீங்க. நீங்க உங்களுடைய பார்வையில இருந்துச்சு. ஆனா நான் ஏன் உங்களுக்கு தரணும்னு சொன்னால், நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பழமும் வஜல்துஹு முர்ரா, அது கசப்பாக இருக்கு. இந்த திராட்சை பழம் அவர் கொண்டு வந்து கொடுத்த பழம் கசப்பாக இருந்தது. நான் அந்த கசப்பை என்னுடைய முகத்திலே வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நான் சந்தோஷத்தை வெளிக்காட்டினேன். ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, சந்தோஷத்தை நான் வெளியில காட்டினேன். ஏன்னா அவர் சந்தோஷமா வந்து கொடுக்குறாரு அந்த பழத்தை, நான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவர் ஒரு ஏழை, அவர் சாப்பிடாம எனக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய சந்தோஷத்தை நான் பரிவரமாக கொடுத்துட்டேன். ஏன் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, நீங்க சாப்பிட்டு யாராவது ஒருத்தர் அந்த கூட்டத்துல இவசிக்கும் ஆனா தாளிக்கிறதுன்னு அந்த சந்தோஷத்தை கெடுத்து விடுவீர்களோ,
என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கு யார சொல்லலாம், இதை எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு உங்களுடைய வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் முழுமையாக சாப்பிட்டு அந்த மனிதனுடைய சந்தோஷத்தை நான் கொடுத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இதனை பதிவு செய்யப்பட்டு அவர் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அதான் அல்லாஹ் யார சொல்லலாம் உங்களை பார்த்து அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிவிட்டாரு, இன்னக்க நாளா உண்மையினாரே, நீங்க மிகப்பெரிய உயர்ந்த குணத்துல இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய குணம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு கொடுக்காததுக்கு அந்த காரணத்தை சொல்லிட்டார். அந்த மனுஷன் சந்தோஷம் அடையும், அந்த சந்தோஷத்தை நாம் பார்க்கணும், அதை கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்